வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, மேடவாக்கம்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் ஒரு ஸ்கூல் ஜோனில் இருக்க ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் டீட்டெயில் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் பாருங்கள். மேடவாக்கம் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸ்கூல் ஜோனுக்குலாம் அப்படியே பக்கத்துலேயும் அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு வடக்கு பட்டு போகிற மெயின் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டை உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டோட்டலாக நமக்கு 2 யூனிட் தாங்க வரும். இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டிங்க. என்ட்ரன்ஸில் நமக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷூ ரேக் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி திக் குட் யூஸ் பண்ணி தான் நமக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் கம் டைனிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெனன்ட் இருக்கிறதால திங்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு ஸ்பேசியஸாக இருக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா போட்டோம், நமக்கு ஸ்பேசியஸாக தான் இருக்குது. லிவிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு டைனிங் ஏரியா வந்துடும். டைனிங் ஏரியா ஸ்பேஸுமே பாருங்கள், நல்ல பெரிய டைனிங் ஏரியாவாக தான் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் நமக்கு ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் வந்துருங்க. கிச்சனுமே பாருங்கள், நல்ல பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கிச்சனில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே நமக்கு எல் ஷேப்பில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு டைனிங் ஏரியாலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிட் அவுட்டுமே வந்துருங்க. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹாலில் நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமே நமக்கு செல்ஃப் ஸ்லாப் திங்ஸ் வைக்க வந்துருங்க. பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூமும் நமக்கு நல்ல ஸ்பேசியஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே பெருசாக தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வென்டிலேஷன் கவர் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பில்டப் ஏரியா 880 ஸ்கொயர் ஃபீட், யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 440 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டோட்டலாக 12 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் 55 lakhs கோட் பண்ணுறாங்க. அதுலேருந்து நம்ம ஷார்ட்லி அமௌண்ட் நெகோஷியபிளும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டோட்டலாகவே 2 யூனிட்ஸ் தான் இருக்குது. நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெராஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.